ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி அட்வான்ஸ் கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆரி அட்வான்ஸ் கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன அது ஒரு வீடியோவாக எடுத்து போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரி அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் மெட்டீரியல் கிடையாது. இதை விட நம்ம கூட ஆட் பண்ணவும் செய்யலாம். இல்லை குறைஞ்ச மெட்டீரியல் வச்சும் நம்ம ஆரி அட்வான்ஸ் நம்ம நல்லாவே போடலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் இந்த அட்வான்ஸ் கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். அதோட நேமும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனும் கொடுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நான் ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வீடியோ அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் போய் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். இப்போ வாங்க, இது என்னென்ன மெட்டீரியல் பேர் நம்ம பார்த்துடலாம். இப்போது நான் இது காமிக்கிறேன் இல்லையா, இது மெட்டீரியல் என்ன தெரியுமா? இது கிளிப் ஸ்டோன். இந்த கிளிப் ஸ்டோன் ஸ்மால் சைஸ்லேயும் இருக்குது, பிக் சைஸ்லேயும் இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த கிளிப் ஸ்டோன் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கிளிப் ஸ்டோன்லேயே நிறைய டைப் இருக்குது. அதில் இது ஒரு டைப். இது பார்த்திங்களா, இது திலகம் ஷேப்பில் ஸ்மாலாக இருக்குது. இதிலே நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட கிளிப் ஸ்டோன் நமக்கு இருக்குது. பார்த்திங்களா, இது ரவுண்ட் ஷேப். ரவுண்ட் ஷேப்லேயே கிளிப் ஸ்டோன் பாருங்கள். இது பிங்க் கலர் கிளிப் ஸ்டோன். இது ஸ்மால் பிக் எந்த சைஸில் வேணால் நம்மளுக்கு கிடைக்கிது. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது கோல்டன் கலர் போல் இருக்குது பாருங்கள். ஓகேவா? இது ஒரு வகையான கிளிப் ஸ்டோன். கிளிப் ஸ்டோனில் இது மட்டும் கிடையாது, நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளிப் ஸ்டோன் அவைலபிளாக இருக்குது. ஸ்மால் சைஸ்லேயும் இருக்குது, பிக் சைஸ்லேயும் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி வாங்கி வச்சும் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அப்பப்போ எது தேவையோ அதுக்கேற்றப்போல் நீங்கள் வாங்கி வச்சும் இந்த கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கிளிப் ஸ்டோன்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியானது. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது குந்தன் ஸ்டோன் சொல்லுவாங்க. இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், ஸ்மாலாக இருக்குது. இதை விட குட்டியாகவும் இருக்குது, பெரிய சைஸ்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் நிறைய கலர், மல்டி கலரில் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இது என்கிட்ட இருக்கிற கலர் க்ரீன் கலர். ஸோ நான் இதை காமிக்கிறேன். இது ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு மாடல் தான். ஓகேவா? இது குந்தன் ஸ்டோன் சொன்னால இதுலேயே நிறைய டைப் கிடைக்கிது. இப்போ க்ரீன் கலர் காமிச்சல இது திலகம் ஷேப்பில் இருக்குது. இந்த குந்தன் ஸ்டோனில் என்னென்ன மாடல் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், அதில் ஹோல்ஸ் கிடையாது. இதில் ஹோல்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா தெரியுது பாருங்கள், 2 ஹோல்ஸ் இருக்குது. இது வழியாக நம்ம நீடில் வச்சு நம்ம ஆரி ஒர்க் பண்ணலாம். இல்லைனா நம்ம க்ளூ ஒட்டிட்டும் நம்ம ஒர்க் பண்ணலாம். இதுலேயே நிறைய டைப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மிரர் ஒர்க்கில் இருக்கிற திலகம் ஷேப். ஓகேவா? இது பாருங்கள், இதுவும் பிக் சைஸில் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் 2 ஹோல்ஸ் இருக்குது. நீங்கள் இதுவும் ஆரி நீடில் இல்லை நார்மல் நீடில் வச்சு இது நம்ம ஒர்க் பண்ணலாம்.
இது பார்த்தீங்களா, இது என்ன தெரியுமா, கட் பீட் பார்த்தோம் இல்லையா, இது வந்து கட் பீட். ஓகேவா, இது வந்து கண்ணாடி கிளாஸ் கட் பீடு. இது ஆரி ஒர்க்கில் வந்து நிறையவே இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மல்டி கலரில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. நான் பொதுவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பல கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே பிக்லேருந்து ஸ்மால் வரைக்கும் இருக்குது, ஸ்மால்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மிரர் ஷேப்பில் இருக்கிற டைமண்ட், இது ஒரு மெட்டீரியல், கண்ணாடி மெட்டீரியல் பார்த்திங்களா, தெரியுது உங்களுக்கு. இதுவும் வந்து நம்ம ப்ளவுஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கண்ணாடி வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெட்டீரியல் இது. அதிலே வந்து இது சர்க்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா, இப்போ இது வந்து சமிக்கி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சமிக்கியும் வந்து நிறைய கலரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. என்கிட்ட எல்லாமே கோல்டன் கலரில் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கலராக வந்து வாங்கியும் மல்டி கலர் வாங்கியும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹாஃப் பீடு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பீடு வந்து பேர்ல் பீடு வந்து முழுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, இது பாருங்கள், நான் திருப்பி காமிக்கிறேன். இது வந்து பாதி தான் இருக்கும், இது பாதி ஷேப் தான் இருக்கும். இதை ஒட்டிட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நூல், இங்கே பாருங்கள், இதுலேயே 2 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து கோத்தும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இது வந்து ஹாஃப் பீட் ஒர்க். இதுலேயே வந்து மல்டி கலர் இருக்குது, நிறைய ஷேப்லேயும் வந்து இருக்குது. ஓகேவா, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். இது வந்து செயின், ஸ்டோன் செயின். இது வந்து ஸ்மால், இதிலே வந்து பிக் சைஸும் இருக்குது, ரொம்ப பெரிய பிக் சைஸும் இருக்குது. ஓகேவா, இது வந்து விலை காஸ்ட்லி, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி இது. ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இது வாங்கி யூஸ் பண்ண. இதுவும் வந்து மல்டி கலரில் வந்து கிடைக்கிது. இது வந்து பைப்பிங் த்ரெட். பைப்பிங் த்ரெட் தெரியுமா உங்களுக்கு, இந்த நெக்லலாம் வந்து பேக்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து ஒட்டிட்டு அது மேலே வந்து ஜர்தோசி ஒர்க்கு, சுகர் பீடெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அதுக்காக இது வந்து பைப்பிங் த்ரெட்டு. அடுத்தது வந்து ஜர்தோசி தெரியும் இல்லையா, இங்கே பாருங்கள். இது ஜர்தோசி வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. இதுவும் வந்து நம்மளுக்கு கலராக கிடைக்கிது. இதுலேயே வந்து சில டைப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இது வந்து எம்ப்ராய்டிங் த்ரெட். இது வந்து எம்ப்ராய்டிங் த்ரெட் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்த கலர் கிடைக்கிறோ அதை வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் ப்ளவுஸில் போடும் போது அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்க. இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த எம்ப்ராய்டிங் த்ரெட் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட், அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் மெட்டீரியலில் சேர்ந்தது. இது வந்து பீடு, உங்களுக்கு தெரியும். இதுலேயே வந்து பீட்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து 2mm பீடு, இது வந்து 2mm பீடு, இது வந்து 3mm பீடு, 4mm பீடு, 5mm பீடு எல்லாமே இருக்குது. இப்போ சுகர் பீடிலே பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பர் கலந்த பீடு. இது ஓகேவா, இது வந்து காப்பர் கலந்த பீடு. இது வந்து ஏ ஸ்டார் சொல்லுவாங்க. இது வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி. இது வந்து கருக்காது, பார்த்தீங்களா, ஏ ஸ்டார் போட்டிருக்கா. இதுவும் வந்து காஸ்ட்லியானது. ஏ ஸ்டார் கிளாஸ் சீட் பீட். இதுலேயே வந்து நிறைய கலர் வந்து கிடைக்கிது. இந்த சுகர் பீட்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. கோல்டன் சுகர் பீட், இது வந்து கிளாஸ் சீட் பீட், நிறைய இதில் இருக்குது. கிராம் பார்த்தீங்கன்னா 450 கிராம் இது. ஓகேவா, இதுவும் வந்து கொஞ்சம் விலை அதிகம். இதே போல் நீங்கள் ஒரு குண்டூசி ஒரு இது வந்து வாங்கி வச்சுக்கினீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படும் போது, இது நம்ம ஆரி ஒர்க்லாம் பண்ணும் போது இது வந்து தேவைப்படும் சில நேரங்களில். இது அப்போ வந்து இந்த ஊசி வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே போல் ஒரு இது வந்து வாங்கி வச்சுக்குங்க. நீடில் தெரியும் இல்லையா உங்களுக்கு, இதே போல் நீடிலும் வந்து ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்குங்க. ஏன்னா அது வந்து நம்ம
ரிங் நாட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெலாம் வந்து அது தேவைப்படும். சரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம பேசிக்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ சரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து டயாலஜி வந்து வாங்கி வச்சுக்குங்க. நரம்பு இருக்குது பார்த்தீங்களா? நரம்புனா நம்ம இதை ஓப்பன் பண்ணும் போது இந்த த்ரெட்டு ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா? அது முனையில் வந்து 2 ரூபா பிரியும். இது பாருங்கள், 2 ரூபா பிரியும். தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ நரம்பு இருக்கிற சரியாக பார்த்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுதோ தெரியுது பாருங்கள். ஓகேவா? அப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா மிஷின் த்ரெட்டு, அது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே ஆரி ஒர்க் எல்லாமே நம்ம கற்றுக்கிறதுக்காக சரி யூஸ் பண்ணுறோம், டிசைனுக்காக சரியை யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் த்ரெட்டில் தான் வந்து பண்ணுவாங்க. கிளாத்துக்கு ஏற்றாப்போல் நம்ம கலரும் வாங்கி வச்சுன்னு நம்ம பண்ணும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக்கெலாம் அது வந்து தெரியாமல் இருக்கும். இதிலே வந்து நைலான் த்ரெட்டும் இருக்குது. அது வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அறாமல் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்கள் கற்றுக்கும் போது நிறைய பேர் கட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா? ஸோ நைலான் த்ரெட் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இப்போ வந்து சில்க் த்ரெட் வந்து எந்த கலர் வாங்கினாலும் டபுள் கலர் வாங்கிக்குங்க. நம்ம என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணுறோன்னா டபுள் பெல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எது வாங்கினாலும் 2 கலராக நீங்கள் வாங்கி வச்சுக்குங்க. இது வந்து தெரியல, டியூப் பீட்லேயே வந்து ஆஃப் டியூப் பீட் பார்த்தீங்களா? டியூப் பீட்லேயே ஆஃப் டியூப் பீட். நம்ம ப்ரோச்சஸில் ரொம்ப லாங்காக பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து ஆஃப் டியூப் பீட் இது வச்சு நிறைய பண்ணுவாங்க. இதுவும் வந்து மல்டி கலரில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து ரைஸ் பீட். ஓகேவா? இந்த ரைஸ் பீட்லேயே வந்து நம்ம நிறைய டிசைன்லாம் வந்து நம்ம பண்ணலாம். ஒரு கிளாத் வந்து பாப்ளின் கிளாத் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் வந்து பழகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டஃப்பாக இருந்தாலும் அதில் பழகிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கிளாத் கொடுத்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் அது போடலாம். அப்புறம் மெயினாக உங்களுக்கு தெரியும், நான் பெரிய ரிங்கு வந்து காமிக்கல. ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் பேசிக் கற்றுக்குறோம் இல்லையா? 18 இன்ச் இந்த ரிங் வாங்கிக்கோங்க. இது வந்து ஸ்மால் இன்ச், இது வந்து 10. இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்குக்காக நம்ம வந்து தேவைப்படும் இந்த ரிங்கு. ஓகேவா? நீங்கள் வந்து 18 இன்ச் வாங்கிக்கோங்க, பெரிய சைஸ் ரிங்கு. அது கூடவே ஸ்டாண்டு 18 இன்ச் ஸ்டாண்டு வாங்குங்க. இதுதான் வந்து ஆரி அட்வான்ஸுக்கு தேவையான மெட்டீரியல். ஏன்னா நம்ம பேசிக்கில் வந்து நம்ம கம்மியாக தான் பார்த்தோம், ஆனால் அட்வான்ஸுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதிலே நம்ம வந்து நிறைய டிசைன்லாம் நம்ம பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம வேணும்னா மல்டி கலரில் வாங்கி அதை விட நம்ம இன்னும் கிராண்டாகவும் பண்ணலாம். நான் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்காக இதுவே போதும். ஓகேவா? நீடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அயன் நீடில்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பழகிற வரைக்கும் இந்த மாதிரியான நீடில் வந்து நீங்கள் வாங்கிக்குங்க. துலிப் பிராண்டே வாங்கிக்குங்க. 14 எடுத்துக்குங்க. 14, 23. இப்போ வந்து நான் சொன்னேன்ல த்ரெட்டுன்னு பார்க்கும்போது 13ஓ 14ஓ நீங்கள் எடுங்க. ஓகேவா? நம்ம ஜர்தோசி சுகர் பீட்லாம் பண்ணும்போது நீடில் நம்ம வந்து 23, 24 தெரியுதா பாருங்கள். 23, 24. ஓகேவா? என்னுடைய மொபைல் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். நான் வந்து ஆரி ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், ப்ரோச்சஸ் கிளாஸ் எடுக்கிறேன். நீங்கள் என்ன என் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா அது குரூப்லேயே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது வாட்ஸ்அப் லிங்க் தரேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.